வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா பெருங்குளத்தூர்லேருந்து அப்படியே தென்காசி வரைக்கும் போகிறோம். இப்போ பெருங்குளத்தூரில் புதுசாக ஓப்பன் பண்ணி பிரிட்ஜ் வழியாக போகிறோம். ஸோ இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா 2 months ஆகுது. பெருங்குளத்தூரில் உள்ள டிராஃபிக்ஸ்லாம் குறைக்கிறதுக்காக அந்த பிரிட்ஜை இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த பிரிட்ஜில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். பார்த்திங்கன்னா அப்படியே சர்க்கிள் மாதிரி டர்ன் பண்ணி பெருங்குளத்தூர் ஊருக்குள்ளே போகிறவங்க, ஸோ அவங்களுக்கு தனியாக அந்த சைடில் கனெக்ஷன்ஸ் யூட்டர்ன் இருக்குது பிரிட்ஜ் நடுவில். இந்த சைடு வந்து இங்கே மப்பேட்லேருந்து வர டைரெக்ஷன் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பட் அந்த ரோடு கம்ப்ளீட் ஆகலை. இந்த ஒரு பிரிட்ஜ் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏறி இறங்குறது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிரிட்ஜு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெருங்குளத்தூர் டிராஃபிக்கை ஸ்கிப் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா இது வந்து 8 லேன், இப்போ சென்னை டு சேலம் வந்து 8 லேன் மாற்றுறாங்கல்ல. ஸோ அதில் அந்த பாட்டில் இங்கேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 8 லேன் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ரோட்டுக்கு இந்த சைடு 4 லேன், அந்த சைடு 4 லேன். நம்ம லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு. ஸோ நம்மளுக்கு இந்த சைடில் 4 லேன்ஸ் இருக்குது, அந்த சைட்லேயும் 4 லேன்ஸ் இருக்குது. பட் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ரோடு சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது வேறு எதுவும் ஒர்க் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் நல்ல மீட்டமாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த அசன்ச்சர் ஸ்ரீராம் கேட்வே இருக்கும். இப்போ சாய்பாபா கோயில் ஒன்று இருக்கும், சங்கீதா ஹோட்டல். ஸோ நம்ம வண்டலூர் வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்ட்ரைட்டாக ஏறி க்ராஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ளேவரும் இருக்குது. பட் பெட்டர் நம்ம கீழே நம்மளுக்கு டிராஃபிக் இருக்காது, அதனால் பிடிச்சி வேணாம், ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடலாம். இதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலாம் புதுசாக ஓப்பன் பண்ணால் பஸ் டெர்மினஸ், கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இதில் மண்டலூரில் இந்த டிராஃபிக்கை ஸ்கிப் பண்ணுறதுக்காகவும் அந்த சைடு ஸ்ரீபெரும்புதூர் அங்கேருந்து வரவங்க ஜாயின் பண்ணுறதுக்காகவும் இந்த இதுலேயும் ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ரோடு ஃபுல்லாகவே முன்னாடி எவ்வளவோ டிராஃபிக் இருக்கும், இப்போ எல்லாமே ரெடியூஸ் ஆகி டிராஃபிக்கே எல்லாமே மாறிடுச்சு. பட் நெக்ஸ்ட் டிராஃபிக் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா கூடுதாஞ்சேரியில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 months முன்னாடி நான் வந்து ஜூ வந்திருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு சில வீடியோஸும் போட்டிருப்பேன். உண்மையில் ஜூ நல்லா தான் இருக்குது. அப்பப்போ டைம் கிடைக்கும்போது ஃபேமிலியாக போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேலே இன்னொரு பிரிட்ஜு, இது வந்து இதுவும் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வரகடம் அந்த டைரெக்ஷன்லேருந்து வந்து இங்கே ஜிஎஸ்டி ரோட்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா இது கூட கனெக்ட் ஆகாது, அவங்க அப்படியே கீழே இறங்கி போயிடுவாங்க. இப்போ அடுத்து இன்னொரு பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா வண்டலூரை ஸ்கிப் பண்ணியிருக்கிறதுக்காக கீழம்பாக்கத்தில் இருந்து வர வண்டிஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த டிராஃபிக் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு பிரிட்ஜு. ஸோ இதை இறங்கினதும் பார்த்திங்கன்னா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் புதுசாக ஓப்பன் பண்ண பஸ் டெர்மினஸ். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 month முன்னாடி இந்த பஸ் டெர்மினஸ் போயிருந்தேன்.
நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் என்ன கொஞ்சம் வயசானவங்க அவங்க தான் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நார்மலாக ஒரு 50 ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க, 50 வயசு வரைக்கும் உள்ளவங்க, கொஞ்சம் நல்லா நடக்கிறவங்க அங்கே போகலாம். பட்டு கொஞ்சம் நிறைய தூரம் நடக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் தாங்க உள்ள ஒரு ட்ராபேக். பட் மற்றபடி பே அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் அந்தந்த கரெக்டான பேயில் கரெக்டாக பஸ் வந்துடுது.